Hello everyone. Welcome to day 15 of SQL series. ஸோ இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வியூஸ்னா என்ன, வியூஸ்னா என்ன, சிடிஎஸ்னா என்ன, எக்ஸிகியூஷன் ஆர்டர்னா என்ன. ஸோ இதுதான் இன்னைக்கான மெயின் அஜெண்டாவே. ஓகே, ஸோ இதை பத்தி ஒவ்வொன்றா நம்ம தெளிவாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம கிட்ட யூஸ் ஹெச்ஆர்னு கொடுத்தா நமக்கு என்ன வரப்போகுது, டேட்டாபேஸ் யூஸ் ஆகும். அதில் நான் என்ன பண்றேன், ஷோ டேபிள்ஸ் அப்படின்றத நான் தரேன். ஸோ இந்த டேட்டாபேஸ்ன்றது என்ன, டேட்டாபேஸ் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் இன்டர்ரிலேட்டட் டேபிள்னு சொல்றோம் இல்லையா. ஒரு டேபிள் இருக்குமா, இல்ல பல டேபிள் இருக்கும். அந்த பல டேபிளுக்கு நடுவில் என்ன இருக்குன்னு பார்த்தோம், ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ இதை ரிலேஷன்ஷிப்பை வச்சு நம்ம டேபிளை வந்து கனெக்ஷன்ஸை ஜாயின் பண்ணவும் முடியும். அதை பத்தி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், ரைட்டா. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இந்த ரிலேஷன்ஷிப்பை பார்க்கறதுக்காக என்னோட பாஸ்வேர்டை போடுறேன். போட்டுட்டு என்னோட ஹெச்ஆர் டேட்டாபேஸோட ரிலேஷன்ஷிப்பை நான் பார்க்குறேன், ரைட்டா. சரி, ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் அ டேபிள்ஸ் இல்லையா. இதுக்கு நடுவில் என்ன இருக்கு, டேபிள்ஸ் இருக்கு. இந்த டேபிள்ஸ்க்கு நடுவில் ரிலேஷன்ஷிப்பும் இருக்கு. இப்போ எனக்கு என்ன தேவை அப்படின்னா, ஐ ஜஸ்ட் வாண்டட் டு நோ எம்ப்ளாயீஸ் ஃபர்ஸ்ட் நேம், ஜாப் டைட்டில், டிபார்ட்மெண்ட் நேம், சிட்டி, கண்ட்ரி நேம், ரீஜியன் நேம். மொத்தம் இந்த 6 காலம்ஸ் எனக்கு தேவைப்படுது. பட் இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 6 காலமும் ஒரே டேபிள்ல கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் நேம் இங்க இருக்கு, ஓகே. இந்த இடத்துல ஜாப் டைட்டில் அப்படின்றது எங்க இருக்கு, ஜாப்ஸ் டேபிள்ல ஜாப் டைட்டில் இருக்கு. டிபார்ட்மெண்ட் நேம் டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள்ல இருக்கு. சிட்டி நேம் வந்து லொகேஷன்ஸ்ல இருக்கு. கண்ட்ரி நேம் வந்து கண்ட்ரி டேபிள்ல இருக்கு. ரீஜன் நேம் ரீஜன்ஸ் டேபிள்ல இருக்கு. ஸோ இது மாதிரி பல டேபிள் நம்ம என்ன பண்ண போறோம், ஜாயின் பண்ண போறோம். ஓகே, ஸோ இதை உங்களுக்கு நான் ஜாயின் பண்ணி காட்டுறேன். இங்க MySQL உங்களுக்கு நான் டாஸ்காவும் கொடுத்துருந்தேன் அந்த பர்டிகுலர் வீடியோல, ரைட்டா. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம், இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ண போறோம். எனக்கு என்னென்ன தேவைன்னு சொன்னேன், செலக்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் நேம் வேணும், லாஸ்ட் நேம் கூட வேணாம், ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நேம் வந்து எந்த டேபிள்ல இருந்து வருது, எம்ப்ளாய்ஸ் டேபிள்ல இருந்து. அதனால நான் என்ன பண்றேன், இ டாட் ஃபர்ஸ்ட் நேம். ஓகே, அடுத்து ஜாப் நேம், ஜாப் டைட்டில் வேணும். அது ஜாப்ஸ்ன்ற டேபிள் இருக்கு. அதனால நம்ம என்ன பண்றோம், ஜாப் டைட்டில். அடுத்து டி டாட் டிபார்ட்மெண்ட் நேம். டின்றது என்ன, ஸோ டி அப்படின்றது நமக்கு டிபார்ட்மெண்ட் டேபிள குறிக்குது. ஓகே, ஸோ டி டாட் டிபார்ட்மெண்ட் நேம் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். அடுத்து எனக்கு என்ன தேவை, சிட்டி நேம் வேணும். எல் டாட் சிட்டி, சி டாட் கண்ட்ரி நேம், ரார் டாட் ரீஜியன் நேம். ஸோ இதெல்லாம் நமக்கு தேவை. ஸோ இதெல்லாம் வேணும். ஃபர்ஸ்ட் நேம் வேணும், ஜாப் டைட்டில் வேணும், டிபார்ட்மெண்ட் நேம், சிட்டி, கண்ட்ரி நேம், ரீஜன் நேம். ஸோ இது எல்லாமே ஒரே டேபிள்ல கிடையாது, வேற வேற டேபிள்ல இருக்கு. ஸோ தட் வாட் ஐம் கோயிங் டு டூனா, ஐம் ஜஸ்ட் கோயிங் டு யூஸ் த ஜாயின்ஸ். ஓகே, ஸோ இதுக்காக என்ன பண்றோம், ஜாயின்ஸை பயன்படுத்தும். ஃப்ரம் எம்ப்ளாயீஸ், எம்ப்ளாயீஸ் நான் என்னென்ன பேர் வைக்கிறேன், எம்ப்ளாயீஸோட பேர் வந்து இ. ஓகே, அது கூட என்ன பண்றோம், ஜாயின் பண்றோம். எதை ஜாயின் பண்றோம், டிபார்ட்மெண்ட்ஸை ஜாயின் பண்றேன். டிபார்ட்மெண்ட்ஸோட பேரை டின்னு வச்சுக்கிறேன். ஆன் இ டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி ஈக்குவல் டு டி டாட் டிபார்ட்மெண்ட் ஐடி. ஓகே, சரி. இப்போ இது கூட என்ன பண்ணணும், மறுபடியும் ஜாயின் பண்றோம். எதை ஜாயின் பண்றோம், ஜாப்ஸ் டேபிள், ஜாப்ஸ் ஜே ஆன் ஜாப்ஸ் டேபிளும் எம்ப்ளாயிஸ் டேபிளும் கனெக்ட் ஆயிருக்கு. அதனால நம்ம என்ன பண்றோம், ஜே டாட் ஜாப் ஐடி ஈக்குவல் டு இ டாட் ஜாப் ஐடி. ஸோ ஜாயின்ஸ் வீடியோ பார்க்கலைன்னா அது கட்டாயம் உங்களுக்கு புரியாது. ஜாயின்ஸ் வீடியோ போய் பாருங்க, அப்போதான் உங்களுக்கு தெரியும். ஓகே, நம்ம சேனல்ல தெரியலனா போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ ஜாப்ஸ் அப்படின்றது இங்க இருக்கு. ஸோ அடுத்து எனக்கு என்ன வேணும்னா, லொகேஷன் டேபிள், லொகேஷன்ஸ் எல் ஆன் எல் டாட் லொகேஷன் ஐடி ஈக்குவல் டு டி டாட் லொகேஷன் ஐடி. ஓகே, மறுபடியும் என்ன பண்றோம், ஜாயின் பண்றோம். எதை ஜாயின் பண்றோம், we are going to join countries C on லொகேஷனுக்கும் கண்ட்ரிக்கும் காமனா இருக்கிறது கண்ட்ரி ஐடி. கண்ட்ரி ஐடி ஈக்குவல் டு எல் டாட் கண்ட்ரி ஐடி. ஓகே, ஸோ இதே மாதிரி என்ன பண்றோம், மறுபடியும் ஒரு ஜாயின் பண்றேன். ஜாயின் எதை ஜாயின் பண்றோம், ரீஜியன்ஸ் ஆர் ஆன் ஆர் டாட்
region id equal to c dot region id. ஸோ இங்க பாருங்க எத்தனை டேபிள ஜாயின் பண்ணியிருக்கோம். 1 2 3 4 5 6 டேபிள ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸிக்யூட் பண்ண அவுட்புட் வந்துருச்சா? அவுட்புட்ன்றது எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இங்க யூனோ இது நம்ம டெய்லி பேசிஸ்ல இந்த ஜாயின்ஸை நம்ம ரீக்ரியேட் பண்றதுக்கு திரும்ப 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 இந்த கொரியை எழுதணும். எவ்வளவு பெரிய கொரியா இருக்கு. ஸோ ஒரு கொரியானது இவ்வளவு பெருசா இருக்கு. திரும்ப திரும்ப நீங்க இதை டெய்லி எழுதிட்டு இருந்தீங்கன்னா கட்டாயம் அது எஃபிஷியன்டா இருக்குது, டைம் டேக்கிங் ப்ராசஸா இருக்கும். அதனால நான் என்ன பண்றேன், இந்த அவுட்புட்டை எடுத்து நான் சேவ் பண்ண போறேன். ஓகே, ஒரு அவுட்புட்டை நீங்க சேவ் பண்றீங்கன்னா அதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், வியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வியூஸை வந்து டெக்னிக்கலா யூ கேன் கால் இட் ஆஸ் வர்ச்சுவல் டேபிள். என்ன சொல்லலாம், வர்ச்சுவல் டேபிள்னு சொல்லலாம். ஸோ இது ரொம்பவுமே முக்கியமான கான்செப்ட். டேட்டா சயின்ஸ் ஆர் டேட்டா அனாலிசிஸ் ஆர் டெவலப்மெண்ட் எந்த ஒரு ரோலுக்கு போனாலும் இந்த வியூஸ்ல இருந்து கட்டாயம் கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரைட்டா, வர்ச்சுவல் டேபிள்னா என்ன, ஒரு ஒரு கொரியோட அவுட்புட்டை நம்ம என்ன பண்றோம், சேவ் பண்ண போறோம். ஓகே, எப்படி நான் சேவ் பண்ற பாருங்க. கிரியேட் ஒரு டேபிளையோ இல்ல டேட்டா பேஸையோ கிரியேட் பண்ற மாதிரி தான். கிரியேட் வியூ, வியூவோட பேரு. ஓகே, கிரியேட் வியூ, வியூ நேம். வியூ நேம் என்ன கொடுக்கலாம், எம்ப்ளாயி ஃபுல் டீடைல்ஸ் அப்படின்னு கொடுப்போமா. எம்ப்ளாயி ஃபுல் டீடைல்ஸ் ஆஸ் அப்படின்னு கொடுத்துட்டு பிராக்கெட் ஓபன் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ள என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, யூ கேன் பேஸ்ட் த query which I wrote before. Okay, so this is how you can create the view. நல்லா பாருங்க, create view employee full detail as அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கொரியை உள்ள கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணனா எனக்கு புதுசா ஒரு வியூ கிரியேட் ஆயிருக்கும். வியூன்றது என்ன, ஒரு வர்ச்சுவல் டேபிள். வர்ச்சுவல் டேபிள்னா என்ன, ஒரு கொரியோட அவுட்புட் எடுத்து நம்ம எம்ப்ளாயி ஃபுல் டீடைல்ஸ் சேவ் பண்ணிட்டோம். இப்போ இது லிட்டரலா ஒரு டேபிள் எப்படி ஒர்க் ஆகுமோ அதே மாதிரி எனக்கு ஒர்க் ஆகும். உதாரணத்துக்கு இப்போ நான் என்ன பண்றேன், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி ஃபுல் டீடைல்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்தோன்னா என்ன சாரி, செமிகாலன் வரணும். எம்ப்ளாயி ஃபுல் டீடைல்ஸ் லிட்டரலா ஒரு டேபிள் எப்படி ஒர்க் ஆகுமோ அதே மாதிரி ஒர்க் ஆகும். பட் இட்ஸ் நாட் அ லிட்டரல் டேபிள். இது வந்து ஒரு வர்ச்சுவல் டேபிள். ஒரு ஒரு கொரியோட அவுட்புட்டை நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம். ரைட்டுங்களா? ஸோ இதுல நீங்க வேர் யூஸ் பண்ணலாம், குரூப் பை யூஸ் பண்ணலாம், ஆர்டர் பை பயன்படுத்தலாம், எல்லாத்தையும் நீங்க பயன்படுத்திக்க முடியும். ரைட்டா? ஸோ திஸ் இஸ் ஹவ் த வியூஸ் ஒர்க். ரைட். அப்ப சிடிஇனா என்ன? சிடிஇ அப்படின்றது நம்ம என்ன சொல்றோம்னா காமன் டேபிள் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த காமன் டேபிள் எக்ஸ்பிரஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் எனக்கு தெரியணும். என்னன்னா, நம்ம டேபிள்ல செகண்ட் ரேங்க் வாங்கின எம்ப்ளாயிஸோட டேட்டா எனக்கு தேவை. என்ன தெரியணும், செகண்ட் ரேங்க் வாங்கக்கூடிய எம்ப்ளாயிஸோட டேட்டா தெரியணும். இதுக்காக நான் என்ன பண்றேன், செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் சேலரி. ஸோ ரேங்க்ன்றது விண்டோ ஃபங்க்ஷன். இதை பத்தி நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நான் என்ன பண்றேன், ரேங்க்ன்றதை கிரியேட் பண்றேன். அந்த ரேங்க்ன்றது எப்படி இருக்கணும், சேலரி அதிகபட்சமா வாங்கினவங்க எனக்கு மேல வரணும். ஓகே, ஸோ ஆஸ் ஆர்என்கே ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் அப்படின்றத நான் தரேன். ஸோ ரேங்க் வந்துருச்சா? சரி, இப்போ எனக்கு இதுல என்ன தேவை அப்படின்னா, ஐ ஜஸ்ட் வாண்டட் டு நோ த பீப்புள் ஹூ காட் அ செகண்ட் ரேங்க். செகண்ட் ரேங்க் யார் யாரும் வாங்கியிருக்கா, நீனாவும் லெக்ஸும் வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ இது அவுட்புட்ல வருமா, செக் பண்ணிடுவோமா? எப்படி கண்டுபிடிக்கிறது? லெட் மீ ட்ரை திஸ் வே. ஓகே, வாட் ஐம் கோயிங் டு டூ, ஐம் ஜஸ்ட் கோயிங் டு யூஸ் திஸ் வித் அ var கிளாஸ். ஓகே, var யூஸ் பண்றோம். var rnk ஈக்குவல் டு 2. அவுட்புட் வந்திருக்கா? வரல. ஏன் வரல? சரி, ரேங்க் டிசெண்டிங் ஆர்டர்ல போடணும்னு நினைக்கிறேன். வருமானு செக் பண்ணிடுவோமா? என்ன பண்றோம், டிசெண்டிங் ஆர்டர்ல போடணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன், ஆர்டர் பை ஆர்என்கே டிசெண்டிங் அப்படின்னு தரேன். ஸோ இந்த இடத்துல டிசெண்டிங் ஒர்க் ஆயிருக்கு. ஆர்என்கேன்னு அந்த இந்த காலமை சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ டிசெண்டிங் ஆர்டர் பை டிசெண்டிங்னு கொடுத்தா வருது. பட் எனக்கு என்ன வரல, வேற கிளாஸ்ல ஒர்க் ஆகல. ஏன் ஒர்க் ஆகல? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். என்னன்னா, இந்த எக்ஸிகியூஷன் ஆர்டர்ன்ற கான்செப்ட். வாட் இஸ் எக்ஸிகியூஷன் ஆர்டர்? ரைட், எல்லாருக்கும் சின்டாக்ஸ் ஆர்டர் தெரியும். சின்டாக்ஸ் ஆர்டர் என்ன, ஃபர்ஸ்ட் எப்பவுமே செலக்ட் வரணும், ஃப்ரம் வரணும், அப்புறம் வேர் வரணும், அப்புறம் குரூப் பை வரணும், அப்புறம் ஹேவிங் வரணும், தென் ஆர்டர் பை வரணுன்றது நமக்கு தெரியும்.
ஸோ எக்ஸிகியூஷனும் இப்படிதான் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. எக்ஸிகியூஷன் அப்படின்றது டிஃப்ரெண்டா நடக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் இங்க நமக்கு ஒர்க் ஆக போறது என்னன்னா ஃப்ரம் கிளாஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன ஒர்க் ஆகும்? ஃப்ரம் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் வேர் ஒர்க் ஆகும், குரூப் பை ஒர்க் ஆகும், ஹேவிங் ஒர்க் ஆகும், செலக்ட் ஒர்க் ஆகும், தென் ஆர்டர் பை ஒர்க் ஆகும். இது வந்து சின்டெக்ஸ் ஆர்டர்னு நீங்க சொல்றீங்கன்னா இது என்னது? சின்டெக்ஸ் ஆர்டர். இது எக்ஸிகியூஷன் ஆர்டர். ஸோ சின்டாக்ஸ் ஆர்டர்னா இப்படிதான் நம்ம சின்டாக்ஸ் எழுதுவோம். ஃபர்ஸ்ட் செலக்ட் கிளாஸ் எழுதுவோம், ஃப்ரம், வேர், குரூப் பை, ஹேவிங், ஆர்டர் பைன்னு எழுதுறோம். பட் எக்ஸிகியூஷன் ஆர்டர்ன்றது டிஃப்ரெண்ட். ஃபர்ஸ்ட் ஃப்ரம் கிளாஸ் தான் ஒர்க் ஆகும், விச் மீன்ஸ் ஒரு டேபிள்ல இருந்து டேட்டாவை நமக்கு ரிட்ரைவ் பண்ணும். அதான் ஃபர்ஸ்ட். ஒரு டேபிள் இருந்து என்ன பண்ணுது? டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணும். அப்புறம் வேர் கிளாஸ் என்ன பண்ணும்னா அந்த கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணி நமக்கு ஃபில்டர் பண்ணும். அதுக்கப்புறம் குரூப் பைன்னு ஒன்று இருந்தா குரூப் பை நடக்கும். அதுல ஹேவிங்ன்ற ஒரு ஃபில்டர் அப்ளை ஆகும். அதுக்கப்புறம் தான் எனக்கு என்ன ஆகும்? செலக்ட் கிளாஸ் ஆர்டர் பை ஒர்க் ஆகும். சரி, அப்ப இந்த சிச்சுவேஷனை பாருங்க. ஆர்என்கேன்ற பெயரை நான் எங்க வச்சிருக்கேன்? ஆர்என்கே அப்படின்ற நேமை நம்ம செலக்ட் கிளாஸ்ல வச்சிருக்கோம். ரைட்டா? அதுக்கப்புறம் என்ன பண்றேன்? வேற வச்சு ஆர்என்கேவை ஃபில்டர் பண்றேன். இங்க என்ன பண்றோம்? ஃபில்டர் பண்றோம் ஆர்என்கே ஈக்குவல் டு 2ன்னு. அப்ப எக்ஸிகியூஷன் ஆர்டர் படி ஃபர்ஸ்ட் ஃப்ரம் ஒர்க் ஆகும், அப்புறம் வேர் ஒர்க் ஆகும், குரூப் பை ஒர்க் ஆகும், ஹேவிங் ஒர்க் ஆகும், செலக்ட் ஒர்க் ஆகும். நம்ம செலக்ட் கிளாஸ்ல தான் அதுக்கு பேரே வச்சிருக்கோம். ஆனா நம்ம என்ன பண்றோம்? வேர் கிளாஸ்ல அதை ஃபில்டர் பண்ண ட்ரை பண்றோம். ஓகே, செலக்ட் கிளாஸ்ல தான் நான் நேமே வச்சிருக்கேன். பட் வேர் கிளாஸ்ல என்ன பண்றேன்? நான் ஃபில்டர் பண்ண ட்ரை பண்றேன். ஒர்க் ஆகுமா? கட்டாயமா ஒர்க் ஆகாது. பேர் வைக்கிறதுக்கு முன்னாடியே நாம ஃபில்டர் பண்ண ட்ரை பண்றோம். எக்ஸிகியூஷன் ஆர்டர் படி வேர் ஃபர்ஸ்டே ஒர்க் ஆயிடும்ல. அப்போ ஃபில்டர் அப்படின்றது மேலே ட்ரை பண்றேன். அப்ப எனக்கு என்ன ஆகாது? ஒர்க் ஆகாது. பட் எப்படி எனக்கு ஆர்டர் பை ஒர்க் ஆச்சு? செலக்டுக்கு அப்புறம் ஆர்டர் பை அப்படின்றது எக்ஸிக்யூட் ஆகுறதுனால எனக்கு ஆர்டர் பைல அந்த பெயரை நீங்க பயன்படுத்தலாம். ஆனா வேர்ல பயன்படுத்த முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரம் ஒர்க் ஆகும், வேர் ஒர்க் ஆகும், அதுக்கப்புறம் தான் செலக்ட் ஒர்க் ஆகும். இங்க ஃப்ரம் ஒர்க் ஆகும், செலக்ட் ஒர்க் ஆகும், அதுக்கப்புறம் தான் ஆர்டர் பை ஒர்க் ஆகும். இதைத்தான் எக்ஸிகியூஷன் ஆர்டர்னு நம்ம சொல்றோம். எக்ஸிகியூஷன் ஆர்டர் அப்படின்றது கட்டாயம் முக்கியம். இது புரிஞ்சுக்கிட்டாதான் உங்களால கொரியே எழுத முடியும். சரி, அப்ப எப்படிதான் நான் செகண்ட் ரேங்க் வாங்குற எம்ப்ளாயோட டேட்டாவை எடுக்கிறது? அதுக்கு 2 வழி இருக்கு. ஒண்ணு வந்து சிடிஇ, இன்னொன்னு வந்து சப்கொரி. 2 மூலியமாவும் நீங்க எடுக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன மெத்தட்னா சிடிஇ. காமன் டேபிள் எக்ஸ்பிரஷன் மூலியமா எப்படி நம்ம செகண்ட் ரேங்க் வாங்கக்கூடிய எம்ப்ளாயிஸோட டேட்டாவை எடுக்க போறோம் அப்படின்றத பார்க்கலாம். சப்கொரி மூலியமாவும் நம்ம பண்ண முடியும். அது நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ காமன் டேபிள் எக்ஸ்பிரஷன் எப்படி நம்ம வந்து ஒரு வியூஸை வர்ச்சுவல் டேபிள்னு சொல்றோமோ, காமன் டேபிள் எக்ஸ்பிரஷனை நீங்க வந்து டெம்பரவரி டேபிள்னு சொல்லலாம். ஒரு ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸுக்கு மட்டும் பயன்படுத்துறது. இப்போ நீங்க ஒரு வியூவை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா எத்தனை தடவை வேணாலும் அந்த சர்வர்ல போயிட்டு அந்த வியூவை நீங்க பார்க்க முடியும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் வியூ நேம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். பட் டெம்பரரி டேபிள் அப்படி கிடையாது. அந்த இன்ஸ்டன்ஸ்க்கு மட்டும் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் அது ஒர்க்கே ஆகாது. I will give you the example for the CTE now. Okay, so what I'm going to do now, I'm just going to create the CTE. அதுக்காக நம்ம என்ன பயன்படுத்தணும்னா வித்ன்ற கீவேர்டை பயன்படுத்தணும். வித்ன்ற கீவேர்டை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி let me copy this thing. Okay, so I'm just going to copy this. Okay, now I'm just going to type with ABC as. Okay, so this is how you have to create the CTE. Okay, இது இப்படிதான் நீங்க CTE கிரியேட் பண்ணணும். அந்த CTக்கு நான் என்ன பேர் வச்சிருக்கேன்? ABCன்னு பேர் வச்சிருக்கேன். ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்றோம்? செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ABC where RNK equal to 2. ஸோ இதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இப்போ நான் என்ன பண்றேன்? இதோட அவுட்புட்டை நான் ஏபிசின்னு சேவ் பண்ணிடுறேன். அப்போ இதோட அவுட்புட் டேபிள் வந்து எனக்கு என்ன ஆயிடும்? ஏபிசின்னு சேவ் ஆகும். அப்ப டேபிள்லயே ஏபிசி இருக்கு. ஐ மீன் ஏபிசின்ற டேபிள்லயே ஆர்என்கேன்ற காலம் இருக்கு. ரைட்டா? ஸோ இதுல வந்து மொத்தம் எத்தனை காலம் இருக்கு? 3 காலம் இருக்கு. ஃபர்ஸ்ட் நேம், சேலரி, ரேங்க். கரெக்டா? அப்ப அந்த 3 காலமை கொண்ட ஒரு டேபிள் தான் ஏபிசி. அப்போ ஏபிசின்ற டேபிள்லயே ரேங்க்ன்ற காலம் இருக்கனால நம்ம என்ன பண்ணிட முடியும்? வேர் ஆர்என்கே ஈக்குவல் டு 2ன்னு போட்டு ஐ கேன் லிட்டரலி ரிட்ரைவ் த டேட்டா. ஓகே, நீங்க பாருங்க. செகண்ட் ரேங்க் வாங்கினவங்க மட்டும் வந்துட்டாங்களா? ஈஸியா. பட் நான் சொன்ன மாதிரி, ஆல்ரெடி சொன்ன மாதிரி, இது வந்து எனக்கு அந்த இன்ஸ்டன்ஸ்க்கு மட்டும் தான் ஒர்க் ஆகும். கீழே வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஏபிசின்னு கொடுத்தா எனக்கு எரர் தான் வரும். ரைட்டா? ஸோ திஸ் இஸ் ஹவ் த சிடி ஒர்க். சிடின்றது என்ன? ஒரு டெம்பரரி டேபிள். வியூனா என்ன? ஒரு வர்ச்சுவல் டேபிள். வர்ச்சுவல் டேபிள நீங்க ஒரு கொரியை சேவ் பண்ணி அதை திரும்ப நீங்க பயன்படுத்தலாம். பட் சிடின்றது அந்த இன்ஸ்டன்ஸ்க்கு மட்டும் தான் பயன்படுத்த முடியும். அதை திரும்ப பயன்படுத்த முடியாது. ஓகே, ஸோ இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான். நீங்க ஜாயின்ஸ் தான் வியூவா சேவ் பண்ணணும், இல்ல இதுக்கு தான் நீங்க சிடியை பயன்படுத்தணுன்றது கிடையாது.
எதை வேணாலும் எதுக்கு வேணாலும் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகேயா? ஸோ அப்ப இன்னைக்கு பார்த்தது என்ன? வியூனா என்ன? எக்ஸிகியூஷன் ஆர்டர்னா என்ன? சிடினா என்னன்னு பார்த்தோம். நாளைக்கு கிளாஸ்ல சப்கொரினா என்னன்னு பார்ப்போம். ஓகேயா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கட்டாயமா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இஃப் யூ வாண்ட் டு அப்ரிஷியேட் அவர் எஃபர்ட் கைண்ட்லி புட் அ லைக் பட்டன் கைஸ். தேங்க் யூ. ஹேவ் அ நைஸ் டே. பாய்.